தெய்வீக படிப்பு. ஓம் சாந்தி. ஞான கடலாகிய தந்தை நமக்கு இந்த தெய்வீக படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதன் மூலம் நாம் உயர்ந்த பதவி அடைகின்றோம். நாம் பக்தி மார்க்கத்தில் இருப்பது போல எந்த ஒரு வழிபாடும் செய்ய வேண்டியதில்லை. நாம் வெறுமனே இந்த படிப்பை படித்து நாம் உயர்ந்த பதவியை அடையலாம். இந்த படிப்பின் மூலம் நமக்கு ஒரு லட்சியம் மற்றும் குறிக்கோள் இருக்கின்றது. பாபா அதனுடைய லட்சணங்களை, அதாவது ஞானத்தின் மூலம் நமக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். நாம் இங்கு எந்த வழிபாடும் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் இது பக்தி மார்க்கம் அல்ல, இது ஞான மார்க்கமாகும். தந்தையின் படிப்போ முற்றிலும் வித்தியாசமாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் தந்தைதான் வந்து இந்த நாடகத்தின் முதல், இடை மற்றும் கடையின் ஞானத்தை கொடுக்க முடியும். ஆகையால் நாம் இப்பொழுது தந்தையின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஆகையால் நமக்கும் கூட ஞானக்கடல் தந்தையின் ஞானத்தின் மீது அதிகாரம் இருக்கின்றது. ஆகையால் நாம் இந்த படிப்பை படித்து பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றோம். மற்றும் எப்படி பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள், அதே போல் இப்பொழுது ஞான கடல் தந்தையின் ஞானத்தின் மீது நாம் அதிகாரம் கொண்டுள்ளோம். சாது சந்நியாசிகள் கூட பக்தி மார்க்கத்தில் சத் சங்கங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது சத் சங்கமோ இல்லை, இது படிப்பு கற்பிக்கும் பாடசாலையாகும். ஆகையால் இங்கு நாம் படித்தோமென்றால் படித்துவிட்டு நாம் ஒரு குறிக்கோளுடன் படிக்கின்றோம். அந்த குறிக்கோளை நாம் அடைந்து விடுவோம். ஆகையால் இது படிப்பு என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி.